எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஐடென்டிட்டி. இந்த உலகத்தில் இருக்க மிகப்பெரிய பிரச்சனை எதுனா இந்த ஐடென்டிட்டி தான். தன்னை ஏதோ ஒரு விஷயத்தோட அடையாளப்படுத்திக்கிறது. என்கிட்ட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சேனலில் வீடியோ பார்த்தவங்க வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணாங்க. நீங்கள் வந்து ஓஷோ, ஜே கிருஷ்ணமூர்த்தி உங்கள் புக்ஸ்லாம் வந்து படிச்சுட்டு நீங்கள் வந்து பேசுகிறீங்க, வள்ளலாரோட சன்மார்க்கம் அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், அதுதான் வந்து சரியான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அதுக்கு அவங்கக்கிட்ட சொன்னேன், வள்ளலார் வந்து சொல்லிட்டு போனது எல்லாமே சரியான ஒரு விஷயந்தான். பட் அவர் சொன்னது மட்டுமே வந்து சரின்னு சொல்கிறது வந்து ஒரு சரியான அப்ரோச் கிடையாது. மற்றவங்கெல்லாம் வந்து உண்மையை உணரலன்னு சொல்கிறது வந்து அது ஒரு ஈகோயிக் ஐடென்டிட்டி. ஸோ இதை நான் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணேன். பட் அது அவங்க வந்து ஏற்றுக்கவே இல்லை. அவங்க வந்து என்னென்னா, நான் வந்து மனப்பாடம் பண்ணிட்டு பேசுகிறேன், ஏதோ 4 புக்கை படிச்சுட்டு பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, ஃபைன். அவங்க அப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு. பட் என்ன ஒரு விஷயம்னா, இங்கே எல்லாருமே வந்து ஒரு ஐடென்டிட்டி எடுத்துக்க நினைக்கிறாங்க. இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு வள்ளலாரோட ஃபாலோவராக இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்க ஸ்ட்ராங்காக ஐடென்டிட்டியாக எடுத்துக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி தெரியுதுன்னா, ஏன்னா அவங்க வந்து ஒரு ஐடென்டிட்டி எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக. ஸோ நான் ஏதோ ஒரு வீடியோவில் வந்து ஓஷோ இது சொன்னார், இல்லை ஜே கிருஷ்ணமூர்த்தி ஏதோ ஒன்று சொல்கிறப்பன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அதை வச்சு அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, நான் ஓஷோ, ஜே கிருஷ்ணமூர்த்தியோட ஃபாலோவர் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டாங்க. நான் யாரோட ஃபாலோவரும் கிடையாதுங்க. ஆக்சுவலாக எனக்கு ஓஷோவை பிடிக்குமான்னு கேட்டால் ரொம்ப பிடிக்கும், எனக்கு ஜே கிருஷ்ணமூர்த்தி பிடிக்குமான்னு கேட்டால் ரொம்ப பிடிக்கும். இப்போ நீங்கள் ஓஷோ, ஜே கிருஷ்ணமூர்த்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க 2 பேருக்குள்ளேயே வந்து ஏகப்பட்ட கான்ஃப்ளிக்ட் இருக்கும். இவர் வந்து அவர் அப்போஸ் பண்ணுவார், இவர் வந்து அவர் அப்போஸ் பண்ணுவார். பட் உங்களுக்கு ட்ரூத் ரியலைஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு புரியும் 2 பேருமே ஒரே விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ஓஷோ வந்து ஜே கிருஷ்ணமூர்த்தியை அப்போஸ் பண்ணுறதுனால ஓஷோவுக்கு வந்து தெரியாதா ஜே கிருஷ்ணமூர்த்தி வந்து ட்ரூத்தை ரியலைஸ் பண்ணிருக்காருன்னு? தெரியும் அவருக்கும். அதே மாதிரி ஜே கிருஷ்ணமூர்த்தி அவருக்கும் தெரியும் ஓஷோ ட்ரூத்தை ரியலைஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா இவங்க டீச்சிங் மெத்தட்ஸ், நான் இப்படி சொல்லி கொடுக்குறது தப்பு, அந்த மாதிரி தான் உங்களுக்கு கான்ஃப்ளிக்ட் இருக்கும். பட் எனக்கு வந்து பர்சனலாக எனக்கு இவங்க 2 பேர் யார் சொன்னாலும் எனக்கு ஓகே தான். ஜீசஸ் கிரைஸ்ட் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு அந்த விஷயமும் எனக்கு ஈக்குவலான ஒரு வேலிடேஷன் தான். இது வந்து இவங்க 2 பேருன்னு கிடையாது. நான் ஒரு விஷயத்த உணர்றேன், நான் உணர்ந்த விஷயத்த ஒருத்தவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறப்போ எனக்கு வந்து நான் காது கொடுத்து கேட்பேன் அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து அது என்னோடய இன்ட்ரெஸ்ட்டை வந்து அது தூண்டும். ஸோ அதனால் வந்து அவங்க சொல்கிறத கேட்குறேன். ஆமாம், ஏன்னா நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன், எனக்கு அதை எதை பற்றி பேசுகிறாங்கன்னு எனக்கு புரியுது. ஸோ அதனால் வந்து ஓகே, அது கூட எனக்கு கனெக்ட் ஆகுது. அது இவங்க கூட மட்டும் தான் கனெக்ட் ஆகுதான்னு கேட்டால் இல்லை. யாரெல்லாம் இந்த விஷயத்தை உணர்ந்து பேசியிருக்காங்களோ அவங்க எல்லார் கூடயுமே எனக்கு கனெக்ட் ஆகுது. அது வந்து புத்தராக இருக்கலாம், அது வந்து ரமண மகரிஷியாக இருக்கலாம், அது வள்ளலார் ஐயாவாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். எல்லாருமே இங்கே ஒரே விஷயத்தை பற்றி தான் பேசியிருக்காங்க. அது எப்போ உங்களுக்கு புரியும்னா, நீங்கள் அந்த உண்மையை உணரும் போது தான் உங்களுக்கு தெரியும் எல்லாருமே ஒரே விஷயத்தை தான் பேசியிருக்காங்க. இதுக்கு எதுக்கு ஐடென்டிட்டி? ஏன் ஐடென்டிட்டி? எதுக்கு இவங்க தான் கரெக்டாக உண்மையை உணர்ந்திருக்காங்க, அவங்க தப்பாக உண்மையை உணர்ந்திருக்காங்கன்னு சொல்கிறது எதுக்கு அது? ஸோ இந்த மாதிரி ஐடென்டிட்டி எடுத்துக்கும் போது அது உங்களோட பாதை, அதாவது நீங்கள் எதை நோக்கி போகணுமோ, எது உங்களுக்கு நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயமே உங்களுக்கு நடக்காமல் போகும். அதுதான் இருக்கிறதுலே இங்கே பெரிய பிரச்சனை. ஸோ எனக்கு வந்து நான் குருன்னு நான் வந்து யாரை எடுத்துப்பேன்னா, இந்த கான்ஷியஸ்னஸ் தான் நான் குருன்னு எடுத்துப்பேன். அந்த கான்ஷியஸ்னஸ் வந்து யார் மூலியமாக பேசினாலே எனக்கு பிரச்சனை கிடையாது. அது எந்த உருவம் எடுத்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் அந்த கான்ஷியஸ்னஸ் தான் பார்க்குறேன். ஸோ அந்த கான்ஷியஸ்னஸ் தான் எனக்கு குரு. பர்டிகுலராக நான் யாரோட ஃபாலோவருமே கிடையாது. அதே மாதிரி அவங்க இன்னொன்று கேட்டிருந்தாங்க, எதுக்கு நீங்கள் என்னுள் இறைவன் சேனல் பேர் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஒரு ஈகோயிக் ஐடென்டிட்டி அவங்க எடுத்துக்கிட்டாங்க. நான் எனக்குள்ள இறைவன் இருக்கான்னு சொல்லி நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இப்போ பிரவீனுங்கிற ஒரு கேரக்டர், இல்லை ஒரு அஜய்னு ஏதோ ஒரு கேரக்டர் வந்து இந்த சேனல் பேர் படிக்குது என்னுள் இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து எனக்குள்ளே இறைவன் இருக்கணும் மீனிங் எடுத்துக்கலாம், அப்படியும் அதுக்கான அர்த்தம் வரும் எனக்கு தெரியும். அண்ட் அதுவும் ஒரு வகையில் உண்மைன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால அது எனக்கு பிரச்சனை கிடையாது. பட் அதோட பேசிக்கான இன்டென்ட், ஒருத்தவங்க அதை படிக்கும்போது என்னுள் இறைவன் அப்படிங்கிறது அவங்க வாயால் அவங்களே சொல்கிறது, அதுதான் அதோட பேசிக்கான இன்டென்ட். அதுக்காக தான் அந்த சேனல் பேர் அப்படி வச்சது. ஆக்சுவலி இங்கே இருக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்க அவங்கவுங்க புரிதலுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ அதை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த வாட்ஸ்அப் இதை பற்றிலாம் பேசுறதுனால இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி நான் நிறைய பேருக்கு டவுட்லாம் கேட்பாங்க, அவங்க லைஃப்பில் எதாவது ப்ராப்ளம் இருக்கும், அதுக்கு பற்றின டவுட்ஸ் எதாவது கேட்குறது இதெல்லாம் கேட்டுட்ருப்பாங்க. நான் என்னால் முடிஞ்சதை நான் எதாவது சொல்லுவேன். பட் அது வந்து டோட்டலாக ஸ்டாப் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் கிட்ட ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஸ்டாப் பண்ணி, எனக்கு ஷுவராக தெரில. அது என்னென்னா,
ஜென்யூனாக கொஷின் கேட்குறவங்களும் இருக்காங்க. இந்த செல்ஃப் கூட நான் எப்படி கனெக்ட் ஆகிறது, அதுக்கு நான் என்ன தப்பு பண்ணுறேன், நான் என்ன ப்ராக்டிஸ் பண்ணால் அதை நான் பண்ண முடியும் அப்படிங்கிறது கேட்டால் ஓகே ஃபைன், அது ஜென்யூனான கொஷின். ஆனால் நிறைய பேர் வந்து என்ன நோக்கத்தோடு பேசுகிறாங்கன்னா, நான் உன்னை விட பெரிய ஆள், நான் உன்னை விட எனக்கு உன்னோட நல்லா நிறையா தெரியும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ட்டாக தான் பேச வராங்க. சரி, உங்களுக்கு வந்து உண்மை வந்து நல்லா தெரியும்னா நீங்கள் ஒரு சேனல் ஆரம்பித்து நீங்கள் அதுலேருந்து சொல்ல ஆரம்பிங்க, இந்த உலகத்துக்கு கம்யூனிகேட் பண்ணுங்கள், நல்ல விஷயந்தான் அது. ஆனால் நீங்கள் எப்போ வந்து எனக்கு உன்னை விட நிறையா தெரியும்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து அந்த ஒரு பேசணும் அப்படிங்கிற தாட்டில் வரீங்களோ, அதுவே சொல்லுது நீங்கள் வந்து இன்னும் டீப்பாக கனெக்ட் ஆகலை, நீங்கள் இன்னும் ட்ரூத்தில் ரூட் ஆகலை. ஸோ அதனால் நான் அந்த மாதிரி பீப்புள்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அடுத்தது வந்து இன்னொருத்தவங்க வந்து டைம் பாஸுக்குலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மா கால் பண்ணி என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு. ஏங்க நான் சாப்பிட்டா உங்களுக்கு என்ன, சாப்பிட்லன்னா உங்களுக்கு என்னங்க? ஸோ நான் உங்களுக்கு ரூடாக பேசணும்லாம் எனக்கு இன்டென்ட் கிடையாது. பட் வந்து நான் என் லைஃப்பில் இருக்கிற ஆட்களையே வந்து என் லைஃப்பில் சுற்றி இருக்கிற ஆட்களையே வந்து நான் ஆக்சுவலாக குறைச்சிட்டேன் ரொம்ப. எனக்கு யார் கூடயும் போய் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும், நிறைய கூட்டத்தை சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த இன்டென்ட்டே எனக்கு கிடையாது. என்னோடய மைண்ட் அது கூட கேதர் பண்ணுறேன், அது கூட நடக்கிற இன்ட்ராக்ஷன், அதை சைலன்ஸ் பண்ணுறது, அந்த ப்ராசஸே எனக்கு போதுமானது. ஸோ என்னால் வந்து இந்த தேவையில்லாத கம்யூனிகேஷன், என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க, இந்த கம்யூனிகேஷனுக்குலாம் வந்து நான் ரெடியான ஆளே கிடையாது. ஜென்யூனாக கொஷின் கேட்டவங்களுக்கு கூட நான் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டேன். நீங்கள் யூடியூப் பார்த்து ரியலைஸ் பண்ணிக்கோங்க, ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்டையும் சொல்லிட்டேன். பேக் டு த டாபிக், ஐடென்டிட்டி. நான் வந்து என்னை வந்து ஒரு கூட்டத்தோடு அடையாளப்படுத்திக்கிறேன் அப்படிங்கிறப்போ நான் தர்மத்திலேருந்து நான் விலகி செயல்பட்டேன். அதுதான் அங்கே நடக்குது. நீங்கள் வந்து எந்த ஒரு ஐடியாலஜி எடுத்துக்கிட்டாலும், எந்த ஒரு கூட்டத்தை எடுத்துக்கிட்டாலும், அது வந்து முழுக்க முழுக்க ஒரு சரியான கூட்டம்னு நீங்கள் சொல்லவே முடியாது. இந்த ஸ்பிரிச்சுவல் இல்லை, எந்த ஒரு கூட்டமாக இருந்தாலும் சரி, அதோடு நீங்கள் உங்களை அடையாளப்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறப்போ அது உங்களோட வளர்ச்சியை தான் வந்து தடுக்கும். இவங்க தான் கரெக்டு, அவங்க தான் தப்புன்னு அப்படி நீங்கள் வந்து ஷேட் பண்ணவே முடியாது. ஃபஸ்ட்டு அதுலேயே வந்து நீங்கள் சொதப்புனீங்கன்னா, இவங்க தான் கரெக்டு, இவங்க சொல்கிறது மட்டும் தான் நான் கேட்பேன், மற்றவங்க எது சொன்னாலும் அது தப்பு அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களை எங்கேயுமே கொண்டு போகாது. கடைசி வரைக்கும் நீங்கள் ஆரம்பத்தில் என்ன ஸ்டேஜில் இருந்தீங்களோ அதே ஸ்டேட்டில் தான் சுற்றிட்டுருப்பீங்க. ஸோ இப்போ என்ன சொன்ன நபர் இருக்காங்கல்ல, நான் வள்ளலாரை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து வள்ளலார் சொன்ன விஷயத்த நான் கேட்கலைங்கிறது அவங்களோட தாட்டு. பட் அப்படி கிடையாது. எனக்கு வள்ளலார் சொன்னாலும் ஒன்று தான், எனக்கு ஜீசஸ் கிரைஸ்ட் அவர் சொன்னாலும் ஒன்று தான், எனக்கு புத்தர் சொன்னாலும் ஒன்று தான். எல்லாருமே ஒரே உண்மையை தான் சொல்கிறாங்கிறத நான் பார்க்குறேன். ஸோ என்னால் வந்து யாரையும் தனிப்பட்டு இவங்க தான் பெரிய ஆள், அவங்க தான் பெரிய ஆள்னு என்னால் அதை சொல்ல முடியாது. நீங்களும் அந்த அப்ரோச்சை பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அதுதான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். See you next video. Bye.